ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் லீஸ்ட் ஸ்கொயர் ஃபில்டர்ஸ் இன் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கில் இமேஜ் ரீஸ்டோரேஷன்ஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் லீஸ்ட் ஸ்கொயர் இமேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா ஹண்ட்ன்றதை தான் ப்ரப்போஸ் பண்ணார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இது வந்து லீனியர் இமேஜ் ரீஸ்டோரேஷன் டெக்னிக்கு இஸ் மேக்ஸிமம் சப்ஜெக்டிவ் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த ரீஸ்டோர்ட் இமேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் அதாவது கொஞ்சமாக யூஸ் பண்ணி ஃபில்டர் யூஸ் பண்ணி ரீஸ்டோரேஷன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் லீஸ்ட் ஸ்கொயர் ஃபில்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம் CLSF அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். when we do not have information of power spectra the linear filter is not optimal. அதாவது இப்போ நம்ம லீனியர் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பவர் இல்லைனா லீனியர் ஃபில்டர் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் லீஸ்ட் ஸ்கொயர் ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் லீஸ்ட் ஸ்கொயர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லீனியர் ஃபில்டர். இது வந்து லீனியர் ஃபில்டர்லேருந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணப்பட்டது. அதாவது இப்போ லெஸ் பவர் ஸ்பெக்ட்ரம் இருக்கும் போது லீனியர் ஃபில்டர் ஒர்க் ஆகாது இல்லையா, அப்போ அதுக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் லீஸ்ட் ஸ்கொயர் ஃபில்டரை டெவலப் பண்ணாங்க. The constant approach tries to enforce the constant to represent some degree of smoothness. The result image is smooth and noise free. இந்த கான்ஸ்டன்ட் இமேஜ் வந்து எப்படி வந்து இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னா சம் டிகிரி ஆஃப் கொஞ்சமாக ஸ்மூத்னஸ் பண்ணி அந்த ரிசல்ட் இமேஜை ஸ்மூத் பண்ணி நாய்ஸ் ஃப்ரீயாக ஆக்கிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் மேக் எனி அசம்ஷன் அபவுட் ஒரிஜினல் இமேஜ் அண்ட் ஒன்லி மேக்ஸ் ஆஃப் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் தன் இமேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ் எதுவும் பண்ணாது, மீன் வேல்யூவும் வேரியன்ஸ் வேல்யூவும் பேஸ் பண்ணி தான் அந்த நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லீனியர் ஃபில்டர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இஸ் இம்ப்ரூவ் த லீனியர் ஃபில்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து மீன் ஸ்கொயர் எரர் டேர்முக்காக யூஸ் பண்ணுவோம். இதோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஃபில்டரோட அட்வான்ஸ் வெர்ஷன், அதனால தான் சொல்கிறாங்க. இதுக்கு எந்த ஒரு நாலேஜுமே தேவையில்லை. நம்மளுடைய மீன் வேல்யூ வேரியன்ஸ் வேல்யூ வச்சுமே அதில் இருக்க நாய்ஸை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த CLFF அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் ரிசல்ட் தான் வந்து கிடைக்கும். இப்போ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, டீக்ரேடேஷன் மாடல்னால் நிறைய இது ரீஸ்டோர்ட் இமேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் இமேஜ் அண்ட் தென் நாய்ஸி இமேஜ் ப்ளஸ் சம் அடிட்டிவ் நாய்ஸ். ஓகேவா, இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோன்னா G = HF + N, அதாவது கேபிட்டல் HFNன்னு எடுத்துக்கிறோம். இந்த இதோடைய டு ஃபைண்ட் த மினிமம் ஆஃப் த க்ரைட்டீரியனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மாடுலஸ் அண்ட் தென் கன்ஸ்டன்ட் ஓகே G - T of F cap. இந்த ஃபார்முலா டெரைவ் ஆகுது. we can consider least square filter. இப்போ இந்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து லீஸ்ட் ஸ்கொயர் ஃபில்டர் எப்படி வந்து நம்ம டெரைவ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா f of u, v = h star of u, v by h of u, v modulus of square plus gamma. ஓகேவா, இந்த வேல்யூ வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா காஸியன் நாய்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இங்கே ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபருக்கான நம்மளோட மாஸ்க் வேல்யூ தெரியும் இல்லையா, இதான் பார்த்தீங்கன்னா மாஸ்க் வேல்யூ. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேல்யூவை ஃபில்டர் பண்ணுறோம். இப்போ R = G - HF கொடுக்கணும். இட் கேன் பி ஷோன் தட் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேவா, இந்த வேல்யூ வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது இது அண்ட் தென் R வேல்யூ அந்த நாய்ஸ் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். A வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி ஃபேக்டர். we want to adjust gamma. நம்ம காமாவை அட்ஜஸ்ட் பண்ணுறது பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபில்டர் இமேஜ் வந்து கிடைக்கும். இப்போ காமாவை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா இனிஷியல் வேல்யூ ஆஃப் காமாவோட இனிஷியல் வேல்யூ என்னென்னு போடணும் அண்ட் தென் காமாவை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டெப் 1 வந்து ஸ்டாப் பண்ணோம். எப்போன்னு பார்த்தோன்னா நம்ம ஸ்டெப் 2ல் நமக்கு வேல்யூ வர வரைக்கும் இது வந்து நம்ம என்ன ஆகும், அந்த இன்க்ரீஸிங் ஆர்டர் வர வரைக்கும் இது வந்து இதுவாகிட்டே இருக்கும். இது வந்து ரீச் ஆனோடனே நம்ம வந்து ஸ்டெப் 1 ஸ்டாப் பண்ணிடலாம். ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா. அண்ட் தென் பார்த்தோம்னா டிக்ரீஸிங்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸிங்க்கு -A அண்ட் தென் டிக்ரீஸிங் பார்த்தீங்கன்னா +A வந்து கொடுக்குறோம். நியூ வேல்யூ மறுபடியும் காமாக்கு வந்துச்சுன்னா திருப்பி இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ஃபைனலாக பார்த்தோன்னா இதான் ஃபார்முலா வேல்யூ. இப்போ காமா வேல்யூ பொறுத்து தான் நமக்கு வந்து இமேஜ் வந்து ஃபில்டர் ஆகி வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.